மருமக ஐஏஎஸ் முதல் கட்ட தேர்வினால பாஸ் ஆனது போதும், மாமனார் அதுக்கு கொடுக்குற அலப்புறையும் போதும். பேனர்ல ஆச்சு ஒரு ஆட்டப்பட்ட கொண்டாட்டம் தான். பாண்டியன் ஸ்டோரோட கடையாண்ட பாத்தீங்கன்னா நம்மளோட ராஜி பாஸ் ஆனதுக்கு பேனர்ல அடிச்சு குடும்பமே சந்தோஷமா கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு கதிர் கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே செந்தில் என்ன பண்றாரு, ராஜி கிட்ட எடுத்து வந்து காட்டுறாரு. இங்க பாரு அப்பா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாங்கிறாங்க. மாமா என்னையும் கூட்டிட்டு போங்க, நானும் அங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மீனா சொல்றாங்க, மாமா பாக்குறதுக்கு தான் அப்படி இருக்காரு, ஆனா ரொம்ப நல்ல கேரக்டரா இருக்காரு அப்படின்னு. உங்க மாமா பத்தி நீங்க புரிஞ்சுக்கினது அவ்வளவுதான், இப்பதான் புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சோன்னு நம்ம ராஜி கட்டுறாங்க. ராஜி வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா வராங்க. அப்புறம் அவங்க அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டே அவர் சொல்லி ரொம்ப ஹாப்பியா வராரு. அதுக்கப்புறம் மொத்தமா எல்லாருமே பேனர் கிட்ட நின்று போட்டோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட தங்கமயில் வந்து மீனாக்கு கால் பண்றாங்க. இந்த மாதிரி சுடருக்கு வந்து குமார கேட்ட விஷயம் வந்து கால் பண்ணி சொல்றாங்க. மீனா எனக்கு முன்னாடி தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் மீனா, நிச்சயத்தை நல்ல முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஓ நிச்சயத்த அளவுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னு அதை அவங்க அத்தை கிட்ட சொல்றாங்க. அவங்க உடனே என்ன சொல்றாங்க, நமக்கு இது தேவையில்லாதது, நம்ம மாமா சொன்ன மாதிரி தலையிடவா இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொன்னோன்னு மீனா அமைதியாங்க. அதோட பாத்தீங்கன்னா நம்ம அரசியை கட்டுறாங்க. அரசி வந்து போன் பார்த்துட்டு இருக்கும்போது அங்க கார்த்திக் இருக்காருல, அவர் கால் பண்றாரு. அவர் கால் பண்ணிட்டு இது போல உங்க அப்பா எப்பங்க நீங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணுவீங்க எனக்காக அப்படின்னு, இனிமே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் விஷயம், இந்த மாதிரி கடை விஷயத்தை பத்தி பேசுனா எனக்கு கால் பண்ணாதீங்க அப்படின்னா, அப்ப வேற எதுக்காவது விஷயத்துக்கு கால் பண்ணலாமா அப்படின்ட்டு அவர் மாதிரி கேட்டாரு. அவருக்கு ஆசை வந்துருச்சு அரசிக்கு மேல. அரசிக்கு லைட்டா ஆசை இருக்கு, ஆனா இன்னும் வெளிப்படுத்தல. சோ இவங்க ரெண்டு பேரும் சேருவாங்களா இல்லையான்றது நம்மளுக்கு அப்கமிங் எபிசோட்ஸ் தான் தெரியும். சோ இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டே இருக்கும்போது அவங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஏதோ நீங்க சொன்னீங்க அப்படின்னா, ஒண்ணு இல்ல அப்புறம் போன் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன் கட் பண்ணிடுறாரு. அரசியை சிரிச்சிட்டு கட் பண்ணிடுறாங்க. அதோட இந்த எபிசோட்ஸ் முடிச்சிருக்காங்க. சோ இவங்க சேருவாங்களா இல்லையான்றது நமக்கு அப்கமிங் எபிசோட்ஸ் தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு அப்டேட்ஸ் கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.